சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் மீது கைது நடவடிக்கை, விஜய் அறிவிப்பு. எந்த நேரத்திலையும் முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் தொடர்பான கைது நடவடிக்கை பாயலாம் என்ற பரபரப்பு தற்போது ஏற்பட்டிருக்கு. பல திமுக முன்னாள் அமைச்சர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் பொட்டி பாம்பா அடங்கி போயிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்டாக அமைஞ்சு போயிருக்கு. திமுக அடிமடியில் கை வைக்கும் விதத்தில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மீதே வழக்கு பதிவு செய்து தட்டி தூக்கும் நடவடிக்கை குறித்த வேலைகளை ஒரு பக்கம் விஜய் தலைமையிலான அரசு இறங்கியிருக்கான். கடந்த திமுக ஆட்சி ஊழலில் ஊறிப்போன ஆட்சி என்கின்ற குற்றச்சாட்டு தற்போது முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் ஆட்சி முடியும் தருவாயில் நடந்த மெகா ஊழல் தற்போது மெல்ல வெளிவர தொடங்கியிருக்கு. மீண்டும் நாம் ஆட்சிக்கு வரப்போகிறோம், இதையெல்லாம் யார் கேட்பாங்க, யார் நம் மீது நடவடிக்கை எடுக்க போகிறாங்க என திமுக ஆட்சி முடியும் தருவாயில் நடந்த மெகா ஊழல் தற்போது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராகவே மாறியிருக்கு. நடந்து முடிந்த 2026 சட்டசபை தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு செய்த மிகப்பெரிய தில்லாலங்கடி தற்போது அம்பலமாயிருக்கு. குறிப்பாக குவாரி விவகாரத்தில் மணல் அள்ளுவதற்கு 0.9 மீட்டர் அளவு மட்டுமே அள்ள வேண்டும் என்கின்ற விதிமுறை இருக்குது. அதே போன்ற கல்குவாரி அமைப்பதற்கு 1.5 மீட்டர் அளவு மட்டுமே எடுக்க வேண்டும் என்ற விதிமுறையும் இருந்து வருது. ஆனால் பல கல்குவாரிகளில் சுமார் 3 மீட்டர் அளவில் அரசாங்க விதிகளை மீறி கல்குவாரிகள் முறைகேடு செய்ததில் சுமார் 4000 கோடி வரை அபராதம் கட்ட வேண்டிய நிலைக்கு கல்குவாரிகள் தற்போது தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு சூழலில் முறைகேடு செய்த கல்குவாரி முதலாளிகளுக்கு துணையாக ஆட்சி முடியும் தருவாயில் கடந்த திமுக அரசு மிக பெரும் தில்லாலங்கடி வேலையை செஞ்சுருக்காங்க. அதாவது வரைமுறை சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து சுமார் 1000 கோடி மட்டுமே அபராதம் கட்டினால் போதும் என இந்த விவகாரத்தில் இருந்து கல்குவாரி முதலாளிகளை காப்பாற்றி இருக்கு கடந்த திமுக அரசு. இதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்து இருக்கு என கூறப்படும் நிலையில் தற்போது இந்த விவகாரம் விஸ்வரூபமாக எடுத்திருக்கு. அந்த வகையில் தேர்தல் ஒரு வாரத்திற்கு முன்பு திமுக அரசு அவசரமாக கல்குவாரிகளுக்கு ஆதரவாக இந்த தில்லாலங்கடி செயலை முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்காக அரசு வழக்கு பதிவு செய்து அந்த துறை சார்ந்த முன்னாள் திமுக அமைச்சர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட பெயர்கள் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு விசாரணை நடத்தினாலே திமுக அரசு ஆட்டம் கண்டுவிடும். மேலில் இதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மீது கைது நடவடிக்கை பாயக்கூட வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் தற்போது இந்த குவாரி முறைகேடு விவகாரத்தில் மிக சீரியஸாக முதல்வர் விஜய் எடுத்திருக்கதாக கூறப்படும் நிலையில் அடுத்தடுத்து இது தொடர்பான தாவேக அரசு வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினா இன்னும் இது தொடர்பாக பல மர்மம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த கல்குவாரி விவகாரத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு புதிய விதிமுறைகளை கொண்டு வந்து ஏலம் விடப்பட்டாலே இந்த கனிம வளத்துறையில் மட்டுமே தமிழக அரசுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் என்றும் இதன் மூலம் தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்த பல நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த முடியும் என்று பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. கூடவே பார்த்திங்கன்னா மாஜி அமைச்சர்களாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, சேகர் பாபு போன்ற அமைச்சர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அமலாக்கத்துறை தற்போது தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தது. அதற்கு தமிழ்நாடு அரசு தலைமையிலான விஜய் என்ன முடிவெடுப்பார் என தற்போது தமிழ்நாடு முழுவதும் ஆவலாக காத்து கொண்டிருக்காங்க. முக்கியமாக 3 மாஜி அமைச்சர்கள் கண்டிப்பாக 15 ஆண்டு காலம் சிறை செல்வார்கள். அதற்கான இரகசியம் அடைந்த பென்டிரைவ் போன்ற பல ஆதாரங்களை தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை சமர்ப்பித்துள்ளதாம். அவர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும், அவர்களை கைது வலயத்திற்குள் கொண்டு வர வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை கூறியிருக்கிறதால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால் ஸ்டாலினது முதல் குடும்பம் இனி அஸ்திமானமாக வேரோடு அவிழ்ந்துவிடும் என்கின்ற தகவலும் கிடைத்திருக்கிறது.
தொடர்ந்து ஸ்டாலின் குடும்பம் கோபாலபுரம் இல்லமே இல்லாமல் சென்றுவிடும் நிலைமை தற்போது உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாலின் தெரிவித்ததற்கும் இப்போது திமுகவினர் வெளிப்படுத்தும் கருத்துகளும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. ஒவ்வொன்றிலும் பொய் சொல்கிறாங்க, ஒவ்வொன்றிலும் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறாங்க. ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் ஒரே நாளில் நிறைவேற்றவில்லை. 5வது ஆண்டில் தான் அதிகமான வாக்குறுதிகளை நிறைவேற்றினார். இதனால் ஆளும் கட்சிக்கு உரிய கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கடுமையாக திமுகவை விமர்சனம் செஞ்சிருக்காரு. இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சண்முகம், தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் மே 5ஆம் தேதி ஸ்டாலினை சந்தித்தோம். திருமாவளவன், வீரபாண்டியன் என நாங்கள் எல்லாரும் சென்று சந்தித்தோம். இந்த சந்திப்பின் போது சிறப்பாக ஆளும் கட்சியாக இருந்தோம், இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக இருப்போம் என்று ஸ்டாலின் ரிசல்ட் வந்த 4ஆம் தேதி மாலையில் சொன்னார். இந்த அறிவிப்பிற்கு அவருக்கு பாராட்டு தெரிவித்து சென்றோம். அப்போது அவர், அண்ணன் நேற்று 4ஆம் தேதி மாலையில் நான் என்ன சொன்னோனோ அதுதான் திமுகவின் நிலைப்பாடு, சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று கூறினேன். அதுதான் திமுகவின் நிலைப்பாடு. ஒரு 6 மாத காலம் போகட்டும், எப்படி ஆட்சி நடத்துகிறார் என்று பார்ப்போம். அதன் பிறகு ஆட்சியில் உள்ள குறைகள் குற்றங்களை சுட்டிக்காட்டி நம்முடைய நடவடிக்கைகளை தீர்மானிப்போம் என்று 5ஆம் தேதி காலையில் சொன்னார். இந்த தேர்தல் முதலமைச்சர் ஸ்டாலின் தோற்றுவிட்டார். இது ரொம்ப வருத்தம்தான். ஒரு கட்சி தோற்கிறது வேறு விஷயம். அதேபோல ஒரு தொகுதிக்கு நல்லது செய்தால் வெற்றி பெற்றுவிடுவார்கள் என்று யாரும் கூறினால் நம்ப வேண்டாம். ஏனென்றால் கொளத்தூர் தொகுதியை ஒரு எம்எல்ஏவாக அவ்வளவு செய்துள்ளார். சென்னை பீச், எம்ஜிஆர் சமாதி செல்வது போல் கொளத்தூர் தொகுதிக்கு சென்று வாருங்கள், அப்படி பார்த்தால் தெரியும் கொளத்தூர் தொகுதிக்கு எந்த அளவுக்கு நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் செய்துள்ளார் என்று உங்களுக்கு தெரியும். இதனால் அவரை விட தொகுதிக்கு நல்லது செய்வேன் என்றால் யாரும் நம்ப வேண்டாம். அதே வேளையில் மக்கள் நினைத்தால் எவ்வளவு செய்தாலும் தூக்கி வீசி விடுவார்கள் என்பதற்கு கொளத்தூர் ஒரு உதாரணம். அவருக்கு வருத்தம் தெரிவிக்க சென்றோம். ஏனென்றால் அவரை போன்றோர் எல்லாம் சட்டசபையில் இருக்க வேண்டும். இப்போது ஆள்பவர்களை நெறிப்படுத்துவதற்கும் மக்களுக்கான திட்டங்களை வகுப்பதற்கும் உதவிகரமாக இருந்திருக்கும். மு.க. ஸ்டாலின் தோற்றது உண்மையிலேயே வருத்தம்தான். ஆனால் ஸ்டாலின் தெரிவித்ததற்கும் இப்போது திமுகவினர் வெளிப்படுத்தும் கருத்துக்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. ஒவ்வொன்றிலும் பொய் சொல்கிறாங்க, ஒவ்வொன்றிலும் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறாங்க. அவர்களின் தொண்டர்கள், தலைவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டுட்டு வராங்க. ஆனால் ஸ்டாலின் சொன்னது வேறு. கடந்த முறை மு.க. ஸ்டாலின் முதல் முறையாக முதல்வரானார். நிதானமாக பொறுமையாக செயல்பட்டார். கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் ஒரே நாளில் நிறைவேற்றவில்லை. 5வது ஆண்டில் தான் அதிகமான வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்டது. அதனை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இதனால் ஆளும் கட்சிக்கு உரிய கால அவகாசத்தை தர வேண்டும் என அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தற்போது சோசியல் மீடியாவில் வதந்திகளை பரப்பி தாவேக அரசை கலைக்க நினைப்பதும் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் என திமுகவையே எதிர்த்து தற்போது நின்றிருக்கிறார்.